ஓம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் 8ஆம் நாள் 22/3/2025 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இன்று மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை நாம் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்வது, சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய 18ஆம் படி பூஜை வழிபாடுகள் செய்வதற்கு ஒரு சிறப்பு. பொதுவாக இந்த சனிக்கிழமையிலே சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது. இது மந்தவாரம் என்று சொல்லப்படுவது. சனிக்கிழமையிலே உடலிலே எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் செய்ய வேண்டும். இதைத்தான் தமிழ் மூதாட்டி ஔவையும் அழகாக சொன்னாள். சனி நீராடு. சனிக்கிழமையிலே எண்ணெய் ஸ்நானம் செய்கின்ற பொழுது எல்லா விதமான உடல் ரீதியான ரோகங்களை எல்லாவற்றை நீக்கி சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி எள்ளு சாதம் நிவேதனமாக வைத்து பிரார்த்தனை செய்து அந்த எள்ளு சாதத்தை காக்கைக்கு உணவாக கொடுக்கின்ற பொழுதிலும் தெரிந்தும் தெரியாமலும் நாம் செய்த பாவங்களெல்லாம் விலகி நமக்கு வாழ்வில் உயர்வுகள் கிடைக்கின்ற வகையிலே இந்த சனிக்கிழமையிலே இந்த பிரார்த்தனைகளை நாம் செய்ய வேண்டும். இந்த பொதுவாக நடப்பது எல்லாமே நன்மைக்கு என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும். இப்போ சில பேர் சொல்லிக்கொள்வார்கள், தவறுதலாக ஏதாவது நடந்தாலோ நல்லது நடந்தாலோ ஆகாதது நடந்தாலோ எல்லாம் அவன் செயல், நடப்பதெல்லாம் நல்லதுக்கு தானப்பா என்று சொல்லிக்கொள்வார்கள். அதை சிலர் ஏற்றுக்கொள்வார்கள், ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நடப்பது எல்லாமே நன்மைக்கு என்று யார் எண்ணுகின்றார்களோ அவர்களுக்கு வாழ்வில் உயர்வுகள் கிடைக்கும். இது நடந்தாலும் நல்லதுக்குத்தான். நாம் நினைத்து எதுவும் நடக்கப் போவதில்லை. எல்லாம் இறைவன் செயல் என்ற நம்பிக்கை உடையவர்களுக்கு நடப்பது எல்லாமே நன்மையாக அமையக்கூடியது. அதனாலே தான் இந்த நடப்பது எல்லாம் நன்மைக்கு என்று கூறிக்கொள்வார்கள். ஒரு ஊரிலே ஒரு ராஜா. இந்த ராஜாவுக்கு ஒரு மந்திரி. அந்த ராஜாவுடைய அரண்மனையிலே இருக்கின்ற பணியாளர்கள் உட்பட மந்திரி உட்பட அனைவரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து அந்த அரண்மனையிலே ஒரு பெரிய விழாவுக்கான ஏற்பாடு செய்கின்றார்கள். அவர் அந்த விழாக்கள் நடைபெறுவதற்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நாள் இந்த மந்திரியானவர் காலதாமதமாகி அரண்மனைக்கு வருகிறார், அந்த அரசு சபைக்கு வருகிறார், நேரம் கழித்து வருகிறார். அப்பொழுது இந்த ராஜாவுக்கு கோபம் வருகிறது. அரச சபையிலே ஒரு பொறுப்பான பதவியிலே இருக்கிற மந்திரி அந்த நேரத்துக்கு வரவில்லை, காலம் தாமதித்து வருகிறார் என்று சொல்லி கோபப்படுகிறார். அப்பொழுது இந்த மந்திரி சொல்லுகிறார், மன்னா மன்னித்து கொள்ளுங்கள், இன்று சற்று வேலை அதிகமாகிவிட்டது, அதனால தான் எனக்கு நேரத்துக்கு வர முடியவில்லை. நான் காலையிலேயே புறப்பட்டேன்,
சில தடங்கல்கள் வந்தது. சரி, நடப்பது எல்லாம் நன்மைக்கு என்று எண்ணிவிட்டு இருந்தேன். இங்கே வந்து உங்களிடத்திலே மங்களம் வாங்குகிறேன், அதுவும் நன்மைக்குத்தான் என்றானாம். இவ்வாறு இருக்கின்ற பொழுது அந்த ராஜாவுக்கு எப்பொழுதுமே பகல் சாப்பாடு சாப்பிட்ட உடனே வெற்றிலை பாக்கு போடுகின்ற ஒரு வழக்கம். என்னுடைய தொடர்ச்சியை நடப்பது எல்லாம் நன்மைக்கு என்ற நல்ல சிந்தனையோடு நாளைய தினம் என்னுடைய தொடர்ச்சியை சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குரு பீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம்.